ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. விக்ரமுக்கு முழுசா அவங்களோட தங்கச்சி என்ன உள்ள நடக்குது அப்படின்ற விஷயத்த புட்டு வச்சிருக்காங்க. மாயாவோட மூஞ்சை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்த 2 ப்ரோமோவுமே ரவினா வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. தேர்ட் ப்ரோமோ என்ன அப்படின்னா, விக்ரமும் அவங்களோட தங்கச்சியும் பேசிக்கிறாங்க, முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் தேர்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அவங்க என்ன ஃபர்ஸ்ட்டு பேசுனாங்க அப்படின்னா, நீ உன் கேமை தனியாக விளையாடு, யார் கூடயுமே விளையாடாத, நீ ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேற, உன்னோட கேமை நீ தயவு செய்து தனியாக விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒரு ஓரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காத, விட்டதை பார்த்து நீ யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்றாங்க. நான் யோசிப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் என் தங்கச்சி பேசுனதுக்கு சாரி, அப்படியெல்லாம் நீ யாருக்கிட்டே போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீ அந்த மாதிரி இதுக்கப்புறம் சொல்லவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி மாயா பூர்ணிமாவை பற்றி பேசுகிறாங்க. நான் பூர்ணிமாவை கூட அக்செப்ட் பண்ணிப்பேன், ஓரளவுக்கு உன் ஃப்ரெண்டுன்றதை ஒத்துப்பேன், ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல காம்போவில் இருக்கீங்க. ஆனால் மாயாவை மட்டும் தயவு செய்து நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லாத, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அவள் பண்ணுறது என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலாக கோவப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க மேலே அவ்வளோ கோவத்தில் அவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய இடத்துல விக்ரம் அவ்வளோ நம்பினா மாயாவை, ஆனால் மாயா எவ்வளோ சீப்பாக நடக்க முடியுமோ, எவ்வளோ விக்ரமை கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அடிமையாக விக்ரமை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக விக்ரமை நடத்தினா, இதுதான் உண்மை. இதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. நான் பூர்ணிமாவை கூட ஒரு ஃப்ரெண்டை அவனை பார்த்துருக்கா, ஆனால் மாயா அவனை பார்க்கவே இல்லை, என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 5 ஸ்டார் மேட்டரை பற்றி பேசினாங்க. இந்த 5 ஸ்டார் நீ வாங்கினல்ல, அதுக்கு யார் சந்தோஷப்பட்டா அப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரமுக்கு ஒன்றுமே புரியல. அப்பயும் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியாக பேச, உங்களுக்கு கேட்டுற போகுது அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு. நீ யார் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு இருக்கோ, அவங்க மட்டும் உனக்கு சந்தோஷப்படவே இல்லை. முக்கியமாக மாயா உனக்கு சந்தோஷப்படவே இல்லை. நீ 5 ஸ்டார் வாங்கினதுக்கு என்ன இவனுக்கு தகுதி இருக்குது, இவனுக்கெல்லாம் ஏன் 5 ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க உனக்காக ஹாப்பியாக இல்லவே இல்லை, நீ யாருமே இல்லை அவங்களுக்கு, யூ ஆர் ஜஸ்ட் அடிமை, யூ ஆர் ஜஸ்ட் ஸ்லேவ்ன்ற மாதிரி அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தயவு செய்து இதுக்கப்புறமாச்சு கட் பண்ணு, இதுக்கப்புறமும் நீ கட் பண்ணல அப்படின்னா நீ இங்கே உள்ளே இருக்கிறதே வேஸ்ட்டு, தண்டம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. அதை தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட கேமை தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு, உன்னோட கேமை நீ தனியாக விளையாடு, மற்றவங்களுக்காக விளையாடுற அப்படின்றது உன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுட்ட. இண்டிவிஜுவாலிட்டியை யாருக்காக விடணும்னு கூட ஒரு அவசியம் இருக்கும். உன்னோட ஃப்ரெண்டு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்காக விளையாடுறாங்க, உன்னை பற்றி யோசிக்கிறாங்க, உன்னோட நிஷ்டத்தில் வாழறாங்க, இல்லை உன்னோட வெற்றியில் அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அவங்க தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே தவிர்த்து, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றதுனால ஒருத்தவங்க ஹாப்பியாக ஆகிறாங்க, இல்லை நீ ஜெயிச்சிட்டன்றதுனால ஒருத்தவங்க சேட் ஆகிறாங்க, இவனுக்கெல்லாமா அப்படின்னு உன்னை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, உன்னை சும்மா யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆஸ் அ பேகேஜாக தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது, உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால் அந்த மாதிரி பர்சன் கூட நீ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சூசகமும் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மாயா பூர்ணிமா கூட சேராத, நீ தனியாக போய் உக்காந்து எதையும் யோசிக்காத, அவங்கள நீ ஹர்ட் பண்ணனா பண்ணு, அவங்கள ஹர்ட் பண்ணி பேசு, அது ஒரு பிரச்சனையுமே இல்லை, உனக்காக நீ தான் நிற்கணும், உனக்காக நீ தான் ஸ்டாண்ட் பண்ணணும், உனக்காக யாரும் இந்த வீட்டில் நிற்க மாட்டா, நீ ஜெயிக்கிறன்னு யாருமே சந்தோஷப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் கிளியராக போட்டு பட்டுன்னு உடைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமாச்சு விக்ரம் திருந்துவாரா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட அவர் பழைய மாதிரியே தான் இருந்தார், பட் ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுவும் கமல் சார் சொன்னதுக்கப்புறமா ஓகே, அதுக்கப்புறமா அவங்க மைண்ட் மாற்றிட்டாங்க, இந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி. பட் நேற்று அவங்க அம்மா சொன்னதாக இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க தங்கச்சி சொன்னதாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் விக்ரமோட கேமில் அது தெரியும், நம்ம நம்பலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.